ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய ஃபோர்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்த் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராச்சும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் ரொம்ப வாயாடிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஹீரோயினுடைய மாமியார் வந்து எங்கேயோ ரகசியமாக நைட் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இதுதான் ஹீரோயின் போட்ட பிளானட்டுங்குது. அது சரியாக எனக்கு தெரியல, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து உள்ளே பார்த்தா ஹீரோ வந்து ஒரிஜினல் ஹீரோ தான் பேசிகிட்டு இருக்கான் யாரு கூடயோ. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணியாட்டமே நீங்கள் ஆகலாம், நீங்கள் ரிச்சான லைஃப் தான் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒய்ஃப்னா அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இப்போ இருக்க லைஃப் பிடிக்கலனா நீங்கள் அந்த லைஃப் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். இவன் கெட்டது பத்தாதுன்னு பக்கத்தில் இருக்கிறவனையும் சேர்த்துக்கு எடுத்துகிட்ருக்கான் பாருங்களேன். இவனை ஹீரோன்ற லிஸ்ட்லேருந்தே நான் தூக்கிட்டேன். எல்லா ஹீரோவும் எப்படி இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க, அதில் நான் கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. இவன் பல மடங்கு வித்தியாசமாக இருக்கான். அதுவும் என் சேனலில் போட்ட ஃபஸ்ட் ட்ராமாவே இந்த மாதிரி கோமாளித்தனத்தில் ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, மைண்ட் வைஸை குறைச்சிட்டு நீ வேலைக்கு வா இலக்கியா, சும்மா தொண்டு நோண்டிகிட்டே பேசிகிட்டு இருக்க. சரி, அதுக்கடுத்து வந்து ஹீரோவுடைய அம்மா வர்றாங்க. என்னடா பண்ணுறன்ற மாதிரி தான் பார்த்துட்டே வர்றாங்க. என்னடா அவனே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு வச்சுட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்க்குறத வேறு யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது யாருன்னு சரி அவங்க ஃபேஸ் காட்டல. அதுக்கு அடுத்து ஹீரோயின் வந்து ஹீரோ ஃப்ரெண்டுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான் தானே, என்னுடைய பாய் ஃப்ரெண்டிடமே நான் வேறு ஒருத்தவங்களை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஹீரோயின் நினச்சி பார்த்துட்ருக்கான். அதாவது அந்த கிளப் பேர் வந்து நியூ கிளப். அங்கே வந்துட்டுருக்கா. இவள் ஃபோன் வச்சுட்ருக்கனால எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க ஃபோன் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரகசிய கேமரா வச்சுருப்பாளாட்டுங்குது. அதை மட்டும் தனியாக ஒழிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாஷ்ரூம் போகிறா. அதுக்கடுத்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரூமுக்கு போகிறா. ஹீரோ கூட ஒருத்தவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க தானே, அவங்க தான் அங்கே போய் நிற்கிறாங்க. அவங்க டக்குன்னு கண்ணாடியில் போயிடுறாங்க. இது எல்லாமே ஹீரோயின் தனியாக எடுத்துகிட்டு வந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. அவங்க என்னமோ அங்கே போயிட்டு நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய ஒய்ஃப் நீ பார்த்துக்கோ, என்னுடைய பாப்பாவெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில் உள்ள மனுஷங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கை பிடிச்சி மாறிடுறாங்க. எடுத்து ஹீரோவுடைய அம்மாவும் அவங்களும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ வாட்டு அந்த ஃபேக்கை வந்து நம்ம வீட்டில் வந்து விட்டுறேன், அவன் பொண்டாடி கூட எவ்வளோ க்ளோஸாக பழகுனான்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்றதுக்கு உன் ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்லாம் ஹீரோவுடைய அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லை, அப்படி இருந்தாலும் அவன் பத்திரமா பார்த்துப்பான் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் அந்த கண்ணாடியில் போய் கை வைக்கிறாங்களா, உள்ளே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேன்னுது. இவ்வளோ அங்கே சுற்றி முற்றி செக் பண்ணி பார்க்குற பின்னாடி சுவிட்சு ஏதாச்சும் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவட்டே கிளம்பிட்டா. அதுக்கடுத்து ஹீரோயினுடைய அத்தையை தான் கட்டுறாங்க. அவன் உனக்கு பதிலாக அங்கே வாழ்ந்தானா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு அவனால் கண்டிப்பாக வாழ முடியாது. ஏன்னா அவன் ஹீரோயினை மேரேஜ் பண்ணல. அந்த உலகத்தில் அவன் மேரேஜ் பண்ணியிருந்தால் தான் அவனால் இப்போ குழந்த பெற்றுக்க முடியும், இல்லைனா பெற்றுக்க முடியாது அப்படின்னிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்றதுக்கு, ஆமாம்மா நான் சொல்கிறது உண்மை தான், நான் இனிமேல் சீக்கிரமாக அங்கே வர பார்க்குறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் இப்போதைக்கு வரமாட்டானாட்டங்குதே. அதுக்கடுத்து ஹீரோயின் தான் அங்கே எல்லாமே தேடிட்டு எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறான்னு சொல்கிறா, என்ன ஓகேவா அப்படின்லாம் நீட்டு இருக்காங்க. அவன் டைவர்ஸ் கொடுத்தாலும் சரி, அவன் கூட வாழ்ந்தாலும் சரி, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறது எல்லாத்தையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், அவன் வந்து அங்கே கிடைக்காத லைஃப் தாம்மா இங்கே கிடைக்குது, அதனால் அவன் சந்தோஷமாக ஏற்றுப்பான். நீங்கள் அவனை கொஞ்சம் அங்கே தங்க விடுங்கம்மா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதோட இவன் மூடிட்டு கம்முன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படியே தப்பி தவறி அவன் வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நான் அவனை வந்து அவனுக்கு விட்டு கொடுத்துருவேன். அது சொன்னதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுறா. எனக்கு இந்த நிலமையில ரொம்ப பாவமாக போயிடுச்சுங்க ஹீரோயினை பார்க்க. அதுக்கடுத்து ஹீரோவும் போயிடுறாங்க, ஹீரோவுடைய அம்மாவும் போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ஹீரோயின் வெளியே வந்துட்டு அந்த பார்டெண்டர் இருப்பாங்க தானே, அந்த லேடிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய பாஸை வந்து நான் மீட் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் குடிங்க, குடித்தாதான் உங்களை அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போக முடியும்
நீ தான் பாஸா இந்த இடத்தோட அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் முதல்ல இந்த ட்ரிங்கை குடிங்க, அப்படின்னா தான் எல்லாத்த பற்றியும் என்னால் பேச முடியும், இல்லைனா என்னால் பற்றி பேச முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் எடுத்து குடிச்சிட்டு வந்து பீப்புளுடைய லைஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிட்ட பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துருச்சு. என்னத்தடி எனக்கு கலந்து கொடுத்த அப்படின்ட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருந்துட்டு அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து இந்த கண்ணாடிலாம் பார்த்துருப்பாங்க தானே, அங்கே தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீ தான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னது இது என்னதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னது இதுன்னு கேட்குற நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் எங்கள் ஹஸ்பண்டையும் மாற்றினீங்களான்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் லேடி, அதை நீ முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த கதையில் வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும், அது எப்படி அந்த மிரர்கிட்ட போனோடனே எல்லாம் மேஜிக்காக மறைஞ்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கிளப்பில் இந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால் அடைய முடியாத ஒரு விஷயம் அங்கே வந்து வேற ஒருத்தவங்க அடைஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு நீங்கள் போகாமல் மேரேஜ் அந்த மாதிரி இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களாட்ட இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இதை பண்ணாமல் அவங்க பிஸ்னஸ் உமனா இல்லை பிஸ்னஸ் பாயா அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்பாங்க. அதுதான் இவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற ஆளை இங்கே மாற்றி விட்டு இங்கே இருக்கிற ஆளை அங்கே மாற்றி விட்டு சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி 2 பேர் நடக்கிறதையும் அது நிறைவேற்றிடுதா, அது மூலமாக இவங்களுக்கு அதில் மணியெல்லாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து இப்படி ஒரு கடையை ஆரம்பித்து அதில் வந்து அவங்க படிப்படியாக முன்னேறிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கும் இப்போ பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த சைடு பாரு, உன்னிடம் மேரேஜ் பண்ணாமல் அவள் பிஸ்னஸுடைய வாழ்க்கையில் அவள் வாழ்ந்துட்டுருக்கா, உன்னியாட்டம் அவள் டென்டிஸ்ட் டாக்டராக தான் இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு நீ அமெரிக்காவுக்கு போகணுன்னு தானே ஆசைப்பட்ட, அதெல்லாம் அவள் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய மனசையும் மாற்றிட்டு இருக்காங்க. நீயும் வேணால் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுறேன் நம்மக்கிட்ட, போட்டேன்னா உன்னுடைய லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக மாறிடும். இப்போ இருக்க உனக்கு ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை தானே அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அது கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு இனிமேல் கிடைக்காது, லைஃப்பில் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்கும், அது இதுதான், இதை நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அந்த லேடி வாட்டுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய ஃபேக் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் பாக்ஸையே ஒரு கட்டியை வச்சுட்டு அடிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து அங்கே கை கொடுக்க போகிறாங்களா, அப்போ கரெக்டான நேரம் பார்த்து கரண்ட்டும் போயிடுது. ஹீரோயினும் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஃபேக் ஹீரோ வரான். அவன் இங்கே ஏதாச்சும் வந்தாலும் என்னுடைய ஒய்ஃபுன்றதுக்கு உன்னுடைய ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன்ட்டு கண்ணாடி உடைக்க போகிறான். இந்த கண்ணாடி உடைச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும், அப்போ எதுக்கு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும் அப்புறமா போயிடுறான். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாடி நீ சொல்கிறது நான் உன்னே தான் பைத்தியம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை மென்டல்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போனதுக்கு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்கக்கா. ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னையாட்டம் இல்லாமல் அவள் லைஃப்பில் அவள் செம்மையாக வாழ்ந்துட்டுருக்கா தெரியுமா, நான் வந்து அவள் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி கதவு திறந்துட்டு நல்லா பாசமாக பேசிகிட்டு இருக்கான். ஏண்டம்மா நேற்று வரலன்றதுக்கு, இல்லைங்க ஃபோன் பேட்ரி காலி ஆகிடுச்சு, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டேன்றா ஹீரோயினும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு, அதான் அங்கே ஒரு கண்ணாடி இருந்துச்சு தானே, அந்த கண்ணாடியாட்டமே இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு வந்து ஹீரோ வந்து நிப்பாட்டிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்ட கேட்குறான், இந்த கண்ணாடி நீ எப்போ வாங்கின, நான் நேற்று புதுசாக தாங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கே தள்ளி விடுறான். ஆனால் அது ஒன்றுமே ஆகலை. நீ உண்மையாகவே என்னுடைய புருஷன் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த ஹீரோவுடைய லைஃப்பை காட்டுறாங்க. இவங்க வந்து ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு தாங்க ஹீரோயின், அந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்த்துட்ருப்பானா, அவன் ஃப்ரெண்டு லெட்டரை கொடுத்து இந்தாடா அந்த பொண்ணுக்கிட்ட போய் குட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அமுச்சு வைக்கிறான். பயமாக இருக்குடான்னு சொல்லிகிட்டு இருக்கான இவனும், சேச்சா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தள்ளி விட்டுறான். இவனும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்கிட்ட 2 டென்டல் கிளினிக் வவுச்சர் இருக்குது, நம்ம 2 பேரும் சாட்டர்டே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஹீரோயினும், உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு அது எனக்கும் தெரியும், நான் இதெல்லாம் வர விரும்பலை, நான் வந்து மேரேஜ்னு ஒரு லைஃப்குள்ளே வந்துட்டேன், என்னால் நான் நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா ஹீரோயினும். நம்ம இங்கேயே டென்டல் கிளினிக் ஆரம்பிக்கலாம், உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ.
அதுக்கு வந்து ஹீரோயின் வாட்டுக்கு நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. அது ஏன்னு தெரில. உங்களை மாதிரி பசங்களுக்கு வேறு வேலையே இல்லை, பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசி மயக்குவீங்களோ, உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா அப்படி சொல்லிட்டு நல்லா கேவலமாக பிடிச்சி ஹீரோ திட்டிகிட்டு இருக்கா. எனக்கு இப்போ ஒன்றை நம்புறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் எப்பயுமே என்னையை மட்டும்தான் நம்புவேன், ஃப்யூச்சரில் வேணால் இது மாறுதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாட்டுக்கு போகிறான். அது எல்லாமே அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவள் அப்ராட்லேருந்து வந்த பிறகு கூட நான் வந்து அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன், அவள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அவள் ரொம்பவே பெரிய ஆள் ஆகிட்டா. ஆனால் நான் அந்த நிலைமைக்கு கூட வரல, நான் அதை பார்க்குற நிலமையில மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு அதை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது, நான் அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நான் வந்து அந்த மிரரை பார்க்கும்போது உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உன்னைய வந்து சீட்டிங் பண்ணிகிட்டு இருந்தான், அதனால தான் அப்படி நடக்கக்கூடாது, நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் மட்டுக்கு அவனுடைய கதையை சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, அப்படின்னா நீ என்னை வந்து அவளுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் வச்சிட்ருக்க அப்படின்றதுக்கு, இல்லை நான் வந்து உன்னைய பத்திரமா தான் பார்த்துப்பேன், நான் மற்றவங்க கூட அஃபேர் வச்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், அவனாட்டும் நான் வரவே மாட்டேன், நான் அவனோட உனக்கு பெட்டராக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் என்னென்னமோ அவன் பண்ணுற தப்பெல்லாம் நம்ம உத்தமனாட்டம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும்டாமா, எனக்கு முதல்ல டைவர்ஸ் கொடுக்க சொல்லுவானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட அது வாங்கிறது கஷ்டம்னு தெரியும்ல அப்படின்றான். அது நீ எப்படி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு டிவோர்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது ஈஸி, அது செஞ்சு கட்டுறது தான் கஷ்டம்னு சொன்னோன்னே அவன் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான். சரி வந்து அவங்ககிட்ட எப்படியோ டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன், நம்மளாம் செட்டிலான ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோயின். அதை பற்றி நீ கவலைப்படாதடாமா, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இனிமேல் ஹீரோ வர வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் காரில் உட்காந்துக்கிட்டு அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்றவங்ககிட்ட சொல்கிற மாதிரி அதை அப்படியே ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணிடுறான். அதுக்கடுத்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம பிளான் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்குது அப்படின்னு அவன் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அவங்க மேனேஜர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அவன் அப்படி பண்ணிட்டானா, அவன் அப்படி பண்ணுற ஆளெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கோட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோ நம்ம பிளான் பண்ணது ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு, அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவன் எங்கே வந்துட்டுருக்கான் தெரியுமா, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டுருக்கான். இதுதான் அவங்க பண்ண பிளான் என்னன்னு தெரில. அங்கே வந்த ஒன்றுமே அங்கே ஒரு பொண்ணு கேட்குறா, சார் இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் இல்லை கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம், நீங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு கதவையாக திறந்து பார்த்துட்ருக்கான். ஒரு பொண்ணு பயந்தடிச்சு ஓடிட்டுருக்கு. அவங்க மேனேஜர் வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க இங்கே அப்படின்றதுக்கு இவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஓ இது லேடீஸ் ரெஸ்ட் ரூமா, மாற்றி வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க வந்து ப்ளே பண்ணி விடுறாங்க, ஏதாவது இவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் தானே, அதை போட்டு காமிக்கிறாங்க. நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்றதுக்கு, மிஸ்டர் சேன் நான் என்னுடைய வேலையை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, எதுக்கிட்ட இதெல்லாம் ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்க, யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களும். நீ பண்ணது எல்லாத்தையும் ஒத்துக்கிறியான்றதுக்கு அவனும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவனும் அசால்ட்டாக சொல்கிறான். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நீயே அவார்டு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் வேணால் அதை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிவிடவா அந்த வீடியோவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிடுறா. அடுத்து ஹீரோ தான் காட்டுறாங்க. மிஸ்டர் சென் என்னையை பற்றி நீங்கள் எப்படி கேஸ் எல்லாம் போடலான்னு சொல்லலாம், என்னைய வச்சு இந்த கம்பெனி நிறையவே ப்ராஃபிட் எடுத்துருக்கு தானே அப்படின்லாம் அவனும் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கான். நான் கம்பெனி பேர்லேருந்து உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நீங்களும் உங்கள் அஃபேரும் இருக்க வீடியோ என்கிட்ட இருக்குன்னு சொன்னோன்னுமே, என்னது நானும் என் அஃபேர் இருக்க வீடியோ உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. ஹீரோனால நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்குறான், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்க இதனா உங்கள் அப்பான்ட்டு வீடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். கம்பெனி இங்கே அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும், அது கூட கொடுக்க உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கத்திட்டு இருக்காங்க. இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே என்ன இங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, சத்தம் போடாமல் வா உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்றதுக்கு, எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும். மட்டும் நீங்கள் இந்த வேலையை விட்டு தூக்குனீங்க, இந்த வீடியோ எல்லாருக்குமே அனுப்பிச்சிடுவேன்றதுக்கு வந்து பெரியவங்களுக்கு மரியாதைலாம் நீ கொடுக்க மாட்டியாடான்றதுக்கு, பெரியவங்களுக்கு மரியாதை தானடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறது இவங்க அஃபேர் ஃபோட்டோ எல்லாமே தூக்கி விசிறி எறிகிறாங்க.
என்னடா உனக்கு பைத்தியமாக பிடிச்சிக்கிச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இவனும் திருப்பி சட்டையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு தான்டா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு அவங்களே பிடிச்சிட்டு நல்லா திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ண வீடியோ யாருமே நம்பலை, எல்லாருமே இது ஃபேக் வீடியோ, சும்மா எடிட் தானே பண்ணியிருக்கீங்க, எந்த ஆப்பில் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும், நான் இதை நம்புகிறேன், இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும். அதுக்கடுத்து ஹீரோ பயபுலியை காட்டினா அவன் அந்த வீடியோவை எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான்ட்டுங்குது. எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு இருப்பா தானே, அவளே பார்த்துட்டு ஷாக் ஆகிறதோட இந்த வீடியோ முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க.